ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டிலேயே சூர மீன் ஊறுகாய் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்திட்டு மிக்சியில் ஆட்டி வச்சுருக்கு. அடுத்து மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, அடுத்து காஞ்ச மிளகு, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கு, கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சோண்டி வினிகர் ஊற்றணும். வினிகர் பிடிச்சாடா கொஞ்சோண்டு ஊற்றணும். அப்புறம் சூரை பொரிச்சு வச்சுருக்கு. இதை வச்சு நம்ம மீன் ஊறுகாய் செய்யலாம் வாங்க. மீன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம், கொஞ்சோண்டு கடுகு போடலாம், 1 ஸ்பூன் போடலாம். 1 ஸ்பூன் தேவையில்லை, 1/2 ஸ்பூன் போடலாம். கருவேப்பிலை இதெல்லாம் போடலாம். கருவேப்பிலை போடலாம். அப்புறம் பச்சை மிளகு போடலாம், காஞ்ச மிளகு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டு எண்ணெய் மேலே வரும். அப்புறம் மிளகு பொடி ஆட் பண்ணலாம், சில்லி பொடி, காரத்தை ஏற்றபடி நீங்கள் மிளகு பொடி போடுங்க. கொஞ்சம் வினிகர் ஊற்றலாம். அப்புறம் கொஞ்சம் வினிகர் இதை நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போடலாம். தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கிளறலாம். இப்போ நம்ம மீன் போடலாம். மீனை போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு சுவையான மீன் ஊறுகாய் ரெடி. நமக்கு மீன் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இப்போ டேஸ்ட் பண்ண பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு சொல்லி. நான் டேஸ்ட் பண்ணல, மிதுன்ட்ட கொடுக்கலாம் டேஸ்ட் பண்ண. தின்னவே செய்யல, நல்லா இருக்கா? செம டேஸ்ட்ல இருக்கி. தந்தா வெறுமையா தின்னுட்டே இருப்பானா. இப்போ நீங்களும் இதே இதில் வீட்டில் வச்சு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள்.